ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कुकारः त्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकुरोत्। निराकरणमस्तनिराकरणं मे अस्तु तदात्मनिर्तेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तेन तं हा बकोदाल्भ्यः विदाञ्चकार सः नैमिषीयानाम् उद्गाता बभूव सहस्मैभ्यः காமானாகாயதி. அந்த உபாசனையை பகதால்பியர் அறிந்திருந்தார். எந்த உபாசனை? இந்த முக்கிய பிராணோபாசனை. ஏன்னா முக்கிய பிராணன் முகத்திலேருந்து சஞ்சாரம் செய்கின்ற பிராணன் மற்ற பிராணன்கள் எல்லாவற்றுக்கும் பலத்தை கொடுக்கறதோடு இல்லாம தானும் பவித்திரமாக இருக்கு. அந்த காரணத்தினால தான் சமஷ்டி முக்கிய பிராணனை ஹனுமார் ஆஞ்சநேயர்னு உபாசிக்கிறா சில பேர். ஏன்னா அவரும் பரோபகாரம்தான். ராமர் லக்ஷ்மணர் சீதைக்கு கைங்கரியம் பண்றது இதே அவருடைய விஷயமா வச்சிருந்தார். ஆஞ்சநேயர் சுவார்த்தமா ஏதோ பண்ணிண்டார் அப்படின்னு நம்ம படிக்கவே மாட்டோம். அவருடைய எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அந்த பலம் முழுக்க சத்விஷயங்களுக்கு தான் அவர் செலுத்தினார். அதே மாதிரி அவர் வாயு உன்னுடைய அம்சம் அப்படின்னு சொல்றதுனால முக்கிய பிராணன், ஏன்னா சமஷ்டி வாயு அம்சம், மற்றவர்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியவர், சுயமாக பரிசுத்தமானவர் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருக்கிற முக்கிய பிராணனோட சம்பந்தப்படுறது. இந்த முக்கிய பிராணன்ல உத்கீதத்தை உபாசிக்கிறது அப்படிங்கிறத இந்த ரிஷி தெரிஞ்சு வச்சிருந்தார். பகோ நாம தால்பியஸ்ய அபத்தியம் தால்பியா. அவருடைய பெயர் பகா. அவர் தல்பர் என்கின்ற ரிஷியினுடைய புத்திரன். அதனால தால்பியர். சமஸ்கிருதத்துல இதுக்கு தத்தித பிரயோகம்னு பேர். தசரதஸ்யாபத்தியம் புமான் தாசரதிஹி. விதேக அப்பத்யா வைதேகி. கோஷல ஆபத்யா கௌசல்யா. இந்த மாதிரி எல்லாம் தஸ்யாபத்தியம் புமான்னு அந்த பெயரிலிருந்தே வசுதேவ புத்திரா வாசுதேவா சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் அப்படிதான். ஷிலாதஸ்யாபத்தியம் ஷைலாதா, நந்தியோட பெயர். என்ன
பவ அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய பத்தினின்றதுனால பவானி. அங்க கூட சுவாமிகிட்டேருந்து வந்தவள்ன்றதுனால தான். தல்பியஸ்யாபத்தியம் தால்பியா ந கேவலம் அங்கிரஹ பிரபிருத்தையா உபாசான் சக்ரிதே. ஆங்கீரசர், ப்ரஹஸ்பதி, ஆயாசர் இவெல்லாம் மட்டும் உபாசிக்கல. பக்கர் என்ற பெயருடைய தல்பியஸ்ய அபத்தியம் தால்பியா. ஏன்னா இந்த தால்பியர்ன்ற பெயர் நம்ம வேற இடத்துல அட்லீஸ்ட் நான் கேள்விப்பட்டதில்லை. பக்கர், தல்பியர், இது உபனிஷதே சொல்ற ரிஷி. விதாஞ்சக்கார யதாதர்ஷிதம் பிராணம் விஜாத்தவான், அந்த பிராணனை அறிந்திருந்தார். விதாத்வாச்சா சஹா நைமிஷீயானாம் சத்ரினாம் உத்காதா பபுவ, அவர் நைமிஷாரண்யத்துல நடந்த சத்திரத்துல இத உத்கானம் பண்ணார், இந்த மாதிரி உபாசனையாக அப்படின்னு வேதம் சொல்றது. நைமிஷிய சத்திரத்தை பத்தி நம்ம நைமிஷாரண்ய சத்திரத்துல புராணங்கள் சொல்லப்பட்டதுன்னா வேத காலத்துக்கு அப்புறம் நடந்தது என்பதாக பார்க்குறோம், நினைக்கிறோம். ஆனால் இங்கே நைமிஷியானாம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. நைமிஷியானாம் சத்ரினாம்னு பாஷ்யக்காரரும் அதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதனால சத்திரம்தான் சொல்லப்படுறது அப்படின்னு. அப்போ அட்லீஸ்ட் சில முக்கியமான புராணங்கள் பாஷ்யக்காரருக்கு முன்காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது எப்படின்னு தெரியும். நிறைய கோட் பண்றார், அது இதுலயும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பாகவதம் மட்டும்தான் அவர் கோட் பண்ணல, மற்ற பல புராணங்களை கோட் பண்றார் அவர். அதனால அவர் காலத்துக்கு முற்பட்டதுன்றது நிச்சயம். ஆனா உபனிஷத் காலத்திலேயே இது நைமிஷியானாம்னா நைமிஷியத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள்னு பொதுவாக வேதம் சொல்றதா இல்ல சத்திரத்தை தான் சொல்றதா அப்படிங்கிறது பொழுது பாஷ்யக்காரர் இங்க சத்ரினாம் தான் சொல்றார். அதனால் அது முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னு வேதமே ரெஃபர் பண்றது அப்படிங்கிறதுல அதுக்கு ஒரு மகத்துவம் கிடைக்கிறது. சத்ரினாம் உத்காதா பபூவ சச்ச பிராண விஜான சாமர்த்தியாத் ஏபியா நைமிஷியேபியா காமான் ஆகாயதி ஸ்ம ஆகீதவான் கில. பிராண விஜானம் இருக்கிறதுனால இந்த நைமிஷியர்களுடைய காமங்களை அவர் உத்கானம் பண்ணார். அவளுடைய யாக யஜ்ஞாதிகளுக்கு என்ன சாமம், அவ இஷ்டத்தை பூர்த்தி பண்றதுக்கான யாகங்கள்ல சாமம் பாடினார் இவர். அதுதான் காமான் ஆகாயத்தி. ஆகாத்தானா உத்கானம் பண்றது, உத்காதாவாக இருக்கிறது இந்த காமியமான யஜ்ஞங்கள்ல. அடுத்த மந்திரம் ஆகாத்தாஹவை காமானாம் பவதி ஏததேவம் வித்வான் அக்ஷரமுத்கீதமுபாஸ்தே இதி அத்தியாத்மம். அத்தியாத்மம்னு முடிஞ்சிடுது, ஆத்ம விஷயமான உபாசனை. ஏன்னா அடுத்தது அதி தெய்வத்தமான உபாசனை வரப்போகுது. அதனால இது அத்தியாத்மம். அப்போ பலமாக இங்க சொல்றது ஆகாத்தாகவை காமானாம் பவதி, காமனங்களை பூர்த்தி செய்கின்ற காத்தாவாக இவன் ஆகிறான். யாரு? ஏதத் ஏவம் வித்வான் அக்ஷரம் உத்கீதம் உபாஸ்தே. இந்த மாதிரி உபாசனை பண்றவன் எல்லாருமே அப்படி ஆயிடுவான்னு அர்த்தம். இது என்ன பலமாக சொல்றது, சாமவேதிகள் இந்த உபாசனையாக நீங்க உத்கானம் பண்ணுங்கோ, பண்ணா உங்களுடைய இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகும், இஷ்டாபூர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ததா அந்யஹா அபி உத்காதா ஆகாத்தஹவி காமானாம் பவதி. வெறும் பகதால்பியர் மட்டும் கிடையாது, வேற யாரெல்லாம் உத்காத்தாக்கள் இருக்காளோ சாமவேதிகள்
அவாழ்லாமும் காமானாம் ஆகாதா, அவர்களுடைய காமனங்களை பூர்த்தி செய்யக்கூடிய உத்காதாவாக திகழ்வார்கள். ஏததேவம் வித்வான் யதோக்த குணம் பிராணம் அக்ஷரம் உத்கீதம் உபாஸ்தே தஸ்ய ஏதத் திருஷ்டம் பலம் உக்தம். இப்படி அறிந்து கொண்டு ஏவம் வித்வான் யதோக்த குணம் பிராணம், எந்த குணம், இந்த இங்க முக்கிய பிராணனை தான் சொல்லியிருக்கு இந்த உபாசனை. அதனால சுவார்த்தம் இல்லாம மற்ற விஷயங்கள், மற்ற பிராணன்களுக்கு சக்தி கொடுக்கின்றதான முக்கிய பிராணனை அக்ஷரம் உத்கீதம் உபாஸ்தே. அக்ஷரம்னா ஓம்காரம், உத்கீதம்னாலும் அதான் பிரணவம் தான். உத்கீதமாக யார் உபாசிக்கிறார்களோ தஸ்ய ஏதது திருஷ்டம் பலம் முக்தம். இப்ப சொன்னது திருஷ்ட பலன். அதை தவிர அதிருஷ்ட பலனும் இருக்கு. பிராணாத்ம பாவ சத்வ திருஷ்டம். எது திருஷ்ட பலன்? தேவஹா பூத்வா தேவானபி ஏதி. தேவதா லோக பலன் சொல்றது. இது ஸ்ருதி அந்தராத்து சித்தமேவ இது அபிப்பிராய. பிருகதாரண்யத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறது. இது அத்தியாத்மம் ஏதது ஆத்ம விஷயம் உத்கீதோபாசனம். ஏன்னா இது ஸ்ருதியே சொல்றது இது பலன் அப்படின்னு. சொர்க்காதிகள் என்ன பண்ணா சொர்க்கத்துக்கு போகணும், ஏன் இதை பண்ணாதான் சொர்க்கத்துக்கு போகணும், வேற ஏதாவது பண்ணா ஏன் போகக்கூடாதுலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, தேவலோகம்னு ஒன்று இருக்குன்னு ஸ்ருதி சொல்றது. இதை செஞ்சா இந்த பலன் கிடைக்கிறது, அதிர்ஷ்ட பலன் கிடைக்கிறதுன்னு சொல்றது. சத் தூ அதிருஷ்டம் சத்வதிருஷ்டம் தேவஹா பூத்வா தேவானபி ஏதி இது ஸ்ருதி அந்தராத்து சித்தமேவ இது அபிப்பிராய. திருஷ்டபலன் அதிருஷ்டபலன் ரெண்டும் இருக்கு இந்த மாதிரி உபாசனம் பண்றதுனால என்று கூறி இந்த அத்தியாத்ம பாகம் முடியறது. இது அத்தியாத்மம் ஏதது ஆத்ம விஷயம் உத்கீதோபாசனம். ஆத்மானா தன்னுக்கிட்டேன்னு அர்த்தம். உடனே ஆத்மானா பரமாத்மான்னு எடுத்துக்க கூடாது. ஆத்மாங்கிற பதம் தன்னிலேயே உபாசிப்பது, தன்னுடைய பிராணனில் உபாசிப்பது, அதுதான் இங்க ஆத்ம விஷயம். உத்கீத உபாசனம் இது உக்த உபசம்ஹாரா. இதுதான் உத்கீத உபாசனம், ஆத்ம சம்பந்தமான உபாசனம். ஏன் இதை தனியா பிரிக்கிறது? அதுதான் சொல்றார். அதிதெய்வத உத்கீத உபாசனே பக்ஷியமானே புத்தி சமாதானார்த்தா. இனிமே அதிதெய்வத்த உத்கீத உபாசனை வரப்போறதுங்கிறதுனால இதை ஸ்ருதி முடிச்சுக்கிறது. இது வரைக்கும் பண்ணது அத்தியாத்மம். இது வரைக்கும் நம்ம முதல்ல உத்கீதத்தையே நேரடியாக அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி உபாசனை, அதான் ஆப்தி குணவத்துவம், அதெல்லாம் சமிருத்தி, அதெல்லாம் சொல்லி ரசதமத்துவம், இதெல்லாம் சொல்லி அங்க உபாசிக்கிறது ஓம்காரத்திலேயே. அடுத்ததாக முக்கிய பிராணனை பிரதானமா வச்சு அத்தியாத்ம உபாசனை முடிஞ்சு போயிடுது. இப்போ அதிதெய்வத்தமாக மூணாவது கண்டம் திருத்தீய கண்டகா, வெளியிலையும் உபாசிக்கிறது. ஏன்னா மொத்தம் 3 விஷயம் பொதுவாக நம்ம சொல்றோம். ஜீவ ஜெகத் ஈஸ்வரன். 2 நமக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் அப்படிங்கிறது ஜீவன், எதெல்லாம் எனக்கு அனுபவத்துக்குள்ள வருதோ அதெல்லாம் ஜெகத்து. அந்த அனுபவத்துக்குள்ள ஈஸ்வரன் வர்றதுனால பொதுவா ஈஸ்வரனும் ஜெகத்து தான். இருந்தாலும் ஜெகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா தான் பகவான் அப்படின்னு சொல்றதுனால எனக்கும் ஜெகத்துக்கும் அப்பால் பட்டு ஒரு சக்தியாக ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால ஜீவ ஜெகத் ஈஸ்வரா. அதுதான் நம்ம அதிபௌத்தம், அத்தியாத்மம், அதிதெய்வத்தம்னு 3 விதமான விஷயங்களை சொல்றோம். கஷ்டத்தை பத்தி சொல்லும் பொழுதும் இப்படிதான் 3ஆ சொல்றது. துக்கம் அதிபூதம், அதிதெய்வதம், அத்தியாத்மம்னு 3 விதமான
பாதைகள் ஏற்படுறது அப்படின்னு. இங்க உபாசனையும் அதிபூதமாகவும் அதிதெய்வத்தமாகவும் அத்தியாத்மமாகவும் இங்க சொல்லப்படுறது. இங்க இப்ப அதிதெய்வத்தம். அதாதிதெய்வதம் யயேவாசௌ தபதி தமுத்கீதம் உபாசீத உத்யன்வா ஏஷ பிரஜாய உத்காயதி உத்யம்ஸ்தமோ பயம் அபஹந்தி अपहन्ताः वै भयस्य तमसो भवति य एवं वेद अत அதிதெய்வதம். அனந்தரம் இதற்கப்புறம். அத அப்படின்னா அதுக்கப்புறம்னு அர்த்தம். ஓம் அத அப்படின்னு பிரம்மா சிருஷ்டி பண்ணார். இது வரைக்கும் ஓம் என்கின்ற நிர்குணம்தான் இருக்கு. இப்போ அத சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. ஓம்காரஸ்ச அத்தசப்தஸ்ச துவாவேதௌ பிரம்மணः புரா கண்டம் வித்வா வினிர்யாத்தௌ தஸ்மான் மாங்கலிகௌ உபௌ. அந்த அத்தன்றது மங்களத்தை சூச்சகமாக சொல்றது. அதனால்தான் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசால அத்தங்கிறது ஈஸ்வரனை சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிறது. இங்க அத்தன்னு ஆரம்பிக்கிறார். 3வது கண்டத்தை ஸ்ருதி ஆரம்பிக்கிறது. அத அதிதெய்வதம். இதற்கப்புறம் அதிதெய்வத்தை பார்ப்போம். ய ஏவ அசௌ தபதி. எதுல உபாசிக்கணும் இப்போ? உத்கீதத்தை. எது பிரகாசிக்கிறதோ, எது உஷ்ணத்தை கொடுக்குதோ, எது எல்லாத்தையும் இயக்குவிக்கிறதோ, தம் உத்கீதம் உபாசீத. அதை உத்கீதமாக உபாசி. வேற யாரு? நம்ம பிரத்யக்ஷ சூரிய நாராயண சுவாமி தான். சூரியன், அவரை உபாசி உத்கீதத்துல. உத்யன்வா ஏஷ பிரஜாபிய உத்காயதி. ஏன் அப்படின்னா உதித்து பிரஜைகள் எல்லாருக்கும் நன்மையை பண்றதா. உத்யம் ஸ்தமஹா பயம் அபஹந்தி. தமஸ் இருட்டுங்கிற பயம் இருக்கே, அதுவும் அந்த காலத்துல இன்னைக்கு அளவு எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லாத பொழுது ராத்திரி முழுக்க கும் இருட்டா இருக்கு. எல்லாருக்கும் பயம் இருக்கு இருட்டுனால. அந்த இருட்டுங்கிற பயத்தை உதிக்கிறதுனால சூரியன் போக்குறார். உத்யன் ஸ்தமஹா பயம் அபஹந்தி. அதே மாதிரி இந்த உத்கீதமான ஓம்காரம் சம்சார பயத்தை நீக்கிறதாம். அபஹந்தாகவை பயஸ்ய தமசா பவதி ய ஏவம் வேத. இந்த உத்கீதமும் தன் உத்கானம் பண்றதுனால இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற பயத்தை நீக்கிறது, ஞானத்தை கொடுத்து. அதனால அதுவும் சூரியனுக்கு சமம் அப்படிங்கிறதுனால அப்படி உபாசின்னு ஸ்ருதி வாக்கியம். பாஷ்யம். அத அனந்தரம் அதிதெய்வதம் தேவதா விஷயம் உத்கீதோபாசனம் பிரஸ்துதம் இத்யர்த்தா. அத என்ற வார்த்தைக்கு அத அனந்தரம் அதற்கப்புறம் அதிதெய்வதம். அதிதெய்வதம்னா என்ன? தேவதா விஷயம், தேவதை சம்பந்தமான உத்கீதோபாசனம், உத்கீதத்தில் செய்யக்கூடிய உபாசனை பிரஸ்துதம் இத்யர்த்தா துவங்கப்படுகிறது. அநேகதா உபாசியத்வாத் உத்கீதஸ்ய. ஏன்பா ஏற்கனவே 2-3 சொல்லிட்டியே, இது எதுக்கு அப்படின்னா பலவிதமாக உபாசிக்க வேண்டியது உத்கீதம். ஏன்னா எல்லாம் கடைசியில பிரணவத்தின்னு தான் சர்வம்னு ஆகிறது இல்லையோ. அப்போ அதிதெய்வதம் அதிபூதம் அத்தியாத்மம் எல்லாமாகவும் அதை உபாசிக்க வேண்டியது. அநேகதா உபாசியத்வாத், பலவிதமாக பல முறை பலராலும் பல காலங்களிலும் உபாசிக்க வேண்டியது. ஏன்னா இப்போ முக்காவாசி வேதத்துல வர உபாசனைகள் ஒன்று பிரணவத்தில் இருக்கும், இல்லை இந்த பூர்புவஸ்வஹா அந்த மாதிரி வியாகிருதிகளில் உபாசனை பண்ண சொல்லும்.
அந்த ஏதோ ஒரு ஆலம்பனம், அந்த ஆலம்பனம் பிரம்மத்தை குறிக்கிறதாக இருக்கணும். அப்பதான் ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் அது சார்த்தகமா இருக்கும். அதனால இங்க அநேகதா உபாசியத்வாத் உத்கீதஸ்ய யஹா ஏவ அசௌ ஆதித்யா தபதி. இந்த சூரியன் இருக்கே, அசௌ ஆதித்யா, இந்த சூரியன் அப்படின்னா அந்த ஒரு சன்னிகிருஷ்டத்தை அங்க சொல்லுது. பாஷிகாரர் சொல்றார் அசௌ தபதி, அவ்வளவுதான். ஆதித்யான்னு கூட சொல்லல வேதம். அசௌ தபதி, எது தாபத்தை பண்றதோ, பிரகாசத்தை கொடுக்கறதோ, எனர்ஜியை கொடுக்கறதோ, இயக்க செய்கிறதோ, அதெல்லாம் அந்த தபதிங்கிற வார்த்தையில முடிஞ்சு போயிடுறது. அதுக்கு பாஷ்யக்காரர் ஆதித்யான்னு நமக்கு புரியறதுக்காக ஆட் பண்றார். அதித்தியினுடைய புத்திரர், அதனால ஆதித்யா. இங்கேயும் தஸ்யாபத்தியம் தான். ஆதித்யா தபதி தம் உத்கீதம் உபாசீத, அந்த ஆதித்யனே உத்கீதம் என்று உபாசி. ஆதித்ய திருஷ்டியா உத்கீதம் உபாசித்த. ஆதித்யனை உத்கீதமா உபாசினா என்ன அர்த்தம்? ஆதித்ய திருஷ்டியால் உத்கீதத்தை உபாசி. நீ உபாசனை எதுக்கு பண்ற? உத்கீதத்தை தான் பண்ற. எல்லா இடத்துலயும் உத்கீதம் தான் உபாசியம். அந்த உத்கீதத்தை இந்தந்த இடத்துல இது உத்கீதம், இது உத்கீதம் அப்படின்னு ஆதித்யனாக உத்கீதம் தான் இருக்கு, பிராணன் முக்கிய பிராணனாக உத்கீதம் தான் இருக்கு அப்படின்னு உபாசி. இல்லை சில பேர் சொல்றா இந்த மாதிரி உபாசனைகள்லாம் இப்போ இல்லை, அதனால இதை பற்றிலாம் எதுக்குன்னு. இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நம்மளால செய்ய முடியறதாக தானே சொல்றது. ஓங்காரமாக சூரியனை உபாசின்னு சொல்றது கஷ்டமான, எல்லாரும் பண்ணலாமே. சாமவேதி தான் பண்ணணும்னு இதுல இல்லை. அப்படியே நம்ம சாமத்தை கேட்டிருக்கோன்றதுனால சாமம் எப்படி இருக்கணும்னு தெரியும், அப்படியும் நம்ம உபாசனை பண்ணலாம். எல்லாரும் செய்யக்கூடியது தான். ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான், பட் ஒரு பிராட் அவுட்லுக்கோட சொல்றது ஸ்ருதி எப்படி செய்யணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சமஷ்டி தன்மையில எவ்வளோக்கு எவ்வளோ உபாசிக்கிறோமோ, ஈஸ்வர உபாசனைங்கிறது சமஷ்டி உபாசனை தான். ஈஸ்வரன்றது விராட் ஸ்வரூபம் தானே. விஸ்வரூபமா இருக்கிறதுனால தான் ஈஸ்வரன். தனியா நம்மள மாதிரி இந்த சைஸ்ல ஒரு ஆள் இருந்தாருன்னா அவர் ஈஸ்வரன் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போ சமஷ்டியா பார்க்கும் பொழுது அது ரொம்ப முக்கியம். ஞானம் ஏற்படணும்னா, ஆத்ம ஞானம் வரணும்னா சர்வாத்ம பாவம் வரணும். அந்த சர்வாத்ம பாவம் ஏற்படணும்னா முதல்ல உபாசிக்கிற லெவல்லயே சர்வாத்மாவாக உபாசிக்கணும். அப்பதான் ஞானம் ஏற்படும் போது அது ரொம்ப சுலபமாக ஏற்படும். அதனால இதெல்லாம் அதிகாரித்துவத்தினுடைய ஒரு நீட்ஸ். அப்போ யாரு அந்த ஞானத்தை கொடுக்கறாளோ அந்த ஸ்ருதியே தான் அதுக்கான உபாசனத்தை சரியா சொல்ல முடியும். உபாசனை தானே, நம்ம இது இப்படி நானா ஒன்று யோசிச்சு பண்ண முடியுமானா அது பண்ணலாம். ஆனா அது ஸ்ருதியினுடைய லட்சியத்தை அடையறதுக்கு எவ்வளோ சகயோகமா இருக்கும்னு நம்ம தெரியாது. ஆதித்ய திஷ், அதனால ஸ்ருதி சொல்ற உபாசனை தான் ஞானத்திற்கு அனுகூலமாக இருக்கும். அதனால இதை யாரு பண்றாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பண்றோமா. நமக்கு தேவைன்னா நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். அண்ட் இது உபாசனைகள் எல்லாமே அவாவாளோட ஒரு ஒரு வேரியன்ட் இருக்கதான் இருக்கும், டச் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்றோங்கிறது இஸ் ஹைலி இண்டிவிஜுவலிஸ்டிக். ஏன்னா அவாவாளுடைய புத்தி ஒரு மாதிரி தான் இயங்கும். அதனால உபாசனைகள்ல ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் ஒரு ஜெனரல் அவுட்லைன் தான் கொடுக்கறது ஸ்ருதி. அப்ப அதை பேஸ் பண்ணி பண்ணிக்க வேண்டியதுதான். ஆதித்ய திருஷ்டியா உத்கீதம் உபாசித்த ஓம்காரத்தை சூரியன், ஓம்காரமாக சூரியனை உபாசி. கஷ்டம் இல்லையே, மெடிடேட் பண்ணும் பொழுது சூரியனே உத்கீதம் அப்படிங்கிற பாவத்துல மெடிடேட் பண்ணுன்னு சொல்றது. அதுல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆதித்ய திருஷ்டியா உத்கீதம் உபாசித்த இத்தியர்த்தா.
தம் உத்கீதமிதி உத்கீதசப்தः அக்ஷரவாச்சி சன் கதம் ஆதித்யே வர்த்ததே இது உச்சியதே. அடுத்தது என்ன கேள்வி கேட்டுக்கிறார்? உத்கீதம் அப்படிங்கிறது ஒரு அக்ஷரவாச்சி, ஓம் அப்படிங்கிற அக்ஷரத்தை சொல்றது. அது எப்படி சூரியன்ல இருக்குன்னு சொல்றது? சூரியனுக்கு அதுக்கும் ஒரு சாமியம் இருக்கணும்ல, சமத்தன்மை இருந்தா தானே நான் சூரியனை உத்கீதமாக உபாசிக்க முடியும். முக்கிய பிராணன்ல சரி ஏதோ சொல்லியாச்சு, இல்ல அந்த ஆப்தி குணவத்துவம் அதெல்லாம் சொல்லியாச்சு. இங்க சூரியனுக்கும் உத்கீதத்துக்கும் என்ன சாமியம் என்ன இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அந்த உத்யன்னு உத்கச்சன்னு உத்யன்ஸ்தமோ பயம் அபஹந்தி சொல்றதான ஸ்ருதி, அதை இங்க கொண்டு வர. உத்யன்னு உத்கச்சன்னு வை ஏஷா பிரஜாபியா பிரஜார்த்தம் உத்காயதி பிரஜானாம் அன்னோத்பத்தி அர்த்தம் நஹி அனுத்யதி தஸ்மின் விரீஹ்யாதேஹே நிஷ்பத்திஹி ஸ்யாத் அத்தஹ உத்காயதீவ உத்காயதின்னு சொல்ற. சூரியனே உத்கானம் பண்ணுதான். என்ன உத்காத்தினா உத்யன்னு உதித்தது, உதிக்கிறதுன்னு சொல்றோம். உதய சூரியன் உத்கச்சன் உதிச்ச உடனே என்ன பண்றது? ஏஷா சூரியா பிரஜாபியா பிரஜார்த்தம் மக்களுக்காக எல்லா உயிரினங்களுக்காகவும் அது உத்காயத்தி உத்கானம் பண்றது. எப்படி உத்கானம் பண்றது? பிரஜானாம் அன்னோத்பத்தி அர்த்தம், ஜீவராசிகளுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றது சூரியன். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்றது ஒன்றும், மழையை ஏற்பாடு பண்ணுது, குளோரோஃபில் கொடுக்கறது, அப்புறம் ஹீட்டை கொடுக்கறது, லைட்டை கொடுக்கறது, டேவை கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் சூரியன் தானே பண்றது. அதனுடைய சக்தினால தான் பிரஜைகள் எல்லாம் உயிர் வாழ முடியறது. நம்ம எல்லா எக்ஸிஸ்டன்ஸு, நம்ம உடம்பு சூரியனால தான் இருக்கு. எல்லாமே எர்த்து சுத்துறது எல்லாம் சூரியனை சென்டரா வச்சுதானே இயக்கமே இருக்கு. அதனால இங்க அதனுடைய உதித்த உடனே நன்மை ஆரம்பிச்சிடுது உலகத்துக்கு, அன்னோத்பத்தி. ஏன்னா நகி அனுத்யதி தஸ்மின். எப்படி அதை சொல்றேன்னா, சூரியனுடைய உதயம் இல்லைன்னா விரீஹ்யாதேஹே நிஷ்பத்தி நஸ்யாத். விரீஹி அரிசி, உளுந்து, பருப்பு, காய்கறிகள் எதனுடைய உற்பத்தியுமே இருக்காதோ இல்லையோ. அத்தகா உத்காயதீவ உத்காயதி. அதனால எப்படி உத்கானம் பண்றதோ வேதங்கள்லாம், அந்த மாதிரி சூரியன் உத்கானம் பண்றதுக்கு சமம். உத்கச்சன்னு அங்க உத்கச்சன்ன்றதுனால உத்காயதி. யதா ஏவ உத்காதா அன்னார்த்தம் அத்தகா உத்கீதா சவிதா. அன்னார்த்தம் சாமம் பாடுறது மாதிரி உத்காதா சாமவேதி அன்னம் வேணும்னு அகமன்னம் 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 அகமன்னாதோ பாடுறாருன்னு வருதோ இல்லையோ வேதத்துல. அதனால இங்க அதை வச்சுட்டு சொல்றார் பாஷ்யக்காரர், யதா உத்காதா அன்னார்த்தம் உத்காயதி. அதே மாதிரி இதுவும் அதே அன்னார்த்தம் தானே. சூரியன் உத்கீதா உத்கச்சதி, உதிக்கிறதே இந்த சாப்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு, உயிர் வாழ வைக்கிறதுக்கு தானே. அதனால அந்த உத்காத்தா மாதிரி தான் சூரியனும் உத்காத்தான்னு உபாசிக்கிறது ஈஸி. அதனால அதை சொல்றது வேதமே. தஜ்ஜம் ச பயம் பிராணினாம் அபஹந்தி. உதிச்ச உடனே என்ன பண்றது? நைஷந்தமஹா, நிஷானா ராத்திரி, ராத்திரி இருட்டையும், தஜ்ஜம் ச பயம் அதிலிருந்து உதித்த பயத்தையும், அபஹந்தி நீக்கிறது. பயத்தை நீக்கிறது சூரியன். நம்ம எத்தனையோ ஒரு நல்லது சொன்னோம் சூரியனுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சூரியன் இல்லைன்னா எங்க பார்த்தாலும் அந்தகாரமா தானே இருக்கும். அந்த பயத்தை அதுதானே நீக்கிறது. ஏவம் குணம் தம் சவிதாரம் யஹா வேத.
சஹா அபஹந்தா நாசயிதா ஹவை பயஸ்ய என்ன பயஸ்ய ஜன்ம மரணாதி லக்ஷணஸ்ய பயஸ்ய ஆத்மனः தமசஸ்ச தத்காரணஸ்ய அஜ்ஞான லக்ஷணஸ்ய பவதி. சூரியனுக்கு சமமாக இதை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு ஜென்மா மரணம்ன்ற அந்த இருட்டு இருக்கே அதை இந்த உபாசனை நீக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம்.